ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டுவிட்ட கூட்டுக்குழுவிலே வேதக ஆளுநர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நிறைவேற்றுங்க காதிலே வாங்கல. 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்துல நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்க கணதாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த அனுமதி பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு இது அவைகள் நாடாளுமன்றத்தில் அதுல மேதக ஆளுநர் மேதக குடியரசுத் தலைவர் அறிவிச்சிட்டாரு, நிறைவேற்றினேன். காதலே போட்டுக்கல. அப்ப சொன்னாரு, இது மாதிரி நாங்க நிறைய கொடுத்தங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது வேடிக்கையா சொன்னார், இது மாதிரி எவ்வளவோ கடிதம் நாங்க மத்திய அரசு கொடுத்தோம், ஆனா எதுவுமே நிறைவேற்றல. நீங்க இதை பெருமையா பேசிட்டு சொன்னோம். போன ஆண்டு மத்திய அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்துக்கு 11,600 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. 11,600 கோடிங்க. இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமா இருக்க வேண்டும். அந்த காவிரி கரையின் இரு கரையில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற சுத்த நீர் அதை பேபிக்கினால் அமைக்கப்பட்டு அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவது. பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் காவிரி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த கரையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதுல கலக்காம சுத்தப்படுத்தி விடுவது. அதே போல நொய்யல், அமராவதி இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டால் மேட்டூர்ல திறக்கப்படும் நீர் தஞ்சையிலே சுத்தமான நீரை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான திட்டம். அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. சட்டமன்றத்தில் தெரிவிச்சுட்டு கொள்கை விளக்க நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்புல அறிவிச்சுட்டு 11,600 கோடி மத்திய அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டாங்க 1 வருஷமா. எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு சுத்தமான நீர் கிடைக்கும் நம்ம குடிப்பதற்கு. சுத்தமான நீர் காவிரி நீர் மேட்டூர்ல திறக்கப்படும் நீர் தஞ்சையில குடிப்பதற்கு அற்புதமான நீர். அது மட்டுமல்ல, பல ரசாயன நீர் எல்லாம் காவிரி நதியில கலக்குது. பயிர்களுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பல பயிர்கள் நோய்படுகிறது. இதையெல்லாம் அறிந்துதான் மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி நமக்கு விடுவித்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது மத்திய அரசு பெற்றாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தில் குறை சொல்லியே 5 ஆண்டு காலம் காலத்தை ஓட்டிட்டார். அப்படித்தானே? ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த போது கரும்பு